ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக, தேவாதி தேவனை துதிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக தேவனை நோக்கி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பா பிதாமே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்மை அழைத்த தேவனை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போமா? हे अब्बा, हे पिता कहकर बुलाने के लिए उस अधिकार को हमें देकर जो परमेश्वर ने हमें बुलाया है, उस परमेश्वर के नाम को हम स्तुति करें, महिमा करें। आइए मिलकर हम करें। हालेलुया, हालेलुया। அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி
நாளும் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுமே. உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுமே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா. பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உம்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசையாய் கண்ணோக்கி பாரும். ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அப்பா தோளின் மேல் வைத்து எங்களை நடத்துகிற கர்த்தாவே, ஐயா मैं नंजोड़ स्तोत्रम एक प्रभु एक माँ की तरह, एक पा की तरह प्रभु हमें संभालने वाले, अपने गंदे पर रखकर हमें संभालने वाले, अगुवाई करने वाले हे खुदा, हम तेरा धन्यवाद करते हैं, तेरी आराधना करते हैं, तेरी स्तुति करते हैं राजा। आप हमारे बीच में मंडलाते हैं खुदा, हम तेरा धन्यवाद करते हैं। पवित्र आत्मा तेरी उपस्थिति के लिए धन्यवाद करते हैं राजा। आप हमें अगुवाई करने के लिए धन्यवाद करते हैं प्रभु, तेरी शब्दों को हमारे मुंह पे रखने के लिए धन्यवाद करते हैं राजा। एगोवा राफा, एगोवा शालोम, एगोवा निस्सी, एगोवा रूबा, हालेलुया, यहोवा सिक्केनो, तेरी स्तुति हो राजा, तेरी स्तुति हो राजा, तेरी महिमा हो। हालेलुया, हालेलुया। आराधना, आराधना, स्तुति, आराधना, आराधना। आइए मिलकर ताली बजाकर उस महान परमेश्वर को स्तुति आराधना करेंगे। आमीन। आराधना, आराधना, स्तुति आराधना, आराधना, हल्लेलुया, आराधना, आराधना, स्तुति आराधना, आराधना, हर सुबह में, हर सुबह में, हर वक्त में, आराधना यीशु के लिए। आमीन। हर सुबह में, हर वक्त में, आराधना यीशु के लिए। आराधना, आराधना, मिलकर आमीन। स्तुति आराधना, आराधना, हल्लेलुया, आराधना, आराधना, स्तुति आराधना, आराधना, हर सुबह में, हर सुबह में, हर वक्त में, आराधना यीशु के लिए। मेरा आमीन। हर सुबह में, हर वक्त में, आराधना यीशु के लिए। पवित्र प्रभु, पवित्र प्रभु तेरी आराधना, पराक्रमी प्रभु तेरी आराधना, पवित्र प्रभु तेरी आराधना, पराक्रमी प्रभु तेरी आराधना, सामर्थी पिता तेरी आराधना, सर्वशक्तिमान तेरी आराधना, सामर्थी पिता तेरी आराधना, सर्वशक्तिमान
துதி ஆராதனா ஆராதனா அசுபமே सुबह हर वक्त में आराधना यीशु के लिए हर सुबह में हर वक्त में आराधना यीशु के लिए हालेलुया आराधना यीशु के लिए हालेलुया आराधना यीशु के लिए हालेलुया आराधना यीशु के लिए सारे मिलकर हालेलुया हालेलुया तेरी आराधना हे अब्बा हे पिता तेरी आराधना எங்கள் தகப்பனே எமக்கு ஆராதனை எங்கள் தந்தையானவரே எமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ஓ ரபாலபா சக்கரதரபரி சந்தலபரபரி கடரூதரபரி கடரபா அப்பா ஆமை துதிக்கிற துதி எங்க நாவல வைப்பவரே प्रभु तेरी स्तुति को हमारे मुंह पे रखने वाले खुदावन तेरे शब्दों को हमारे प्रभु मुंह पे देने वाले खुदा तेरी आराधना हो तेरी स्तुति हो राजा तेरी स्तुति निरंतर होती रहे ஆண்டவரே காலமும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே நீர் பாத்திரர் அல்லவா प्रभु तू योग्य खुदा है राजा आमीन हालेलुया 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 அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா अब्बा पिता कहकर हम बुलाते हैं खुदावन यही हमारी इच्छा है அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா
துடைச்சத பார்த்தா உம்மை அம்மானு கூப்பிடணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பானு கூப்பிடணும். என் கண்ணில் நீங்க துடைச்சத பார்த்தா உம்மை அம்மானு கூப்பிடணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பானு கூப்பிடணும். என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மானு கூப்பிடணும். உருக்கத்தை பார்த்தால் உம்மை அப்பானு கூப்பிடணும். உம்மை அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு உம்மை அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அப்பானு கூப்பிடுவேன். உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா. உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா. உறவஷைதரபரிகரமா ரிமலவஷைக்கலெதரே ரிமமமஷமலபதரபரிகரமா ரிபலவுஷிக்கரதிரபரிகரமஷந்தரபரி. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுகிறோம். தகப்பனே, எங்கள் தந்தையானவரே, அப்பா எங்கள் அருகில் வந்து ஆண்டவரே எங்கள் கூக்குரலை கேட்டு அப்பா இதோ அப்பா துன்பத்தில் துயரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எங்கள் அருகில் வருகிறவரே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா संकट के समय मेरे और बुखारो मैं तुझे छुड़ाऊंगा करके तू खुदावन हमारे बीच में आकर तू हमें संभालने वाले परमेश्वर खुदा तेरी लाखों लाख धन्यवाद और अच्छा ஆபத்து நாளில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா சுற்றிலும் ஆபத்து ராஜா, உம்மையே நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உம்மையே நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் சத்தத்தை நீர் கேட்டு எங்களை விடுவிப்பீராக, எங்களை விடுவிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் அப்பா கண்மலையும் கோட்டையும் கேடகமுமானவர். ஆமென் ராஜா. भंवर के बीच में तू कहता है थम जा, तू मेरी ताकत है, तू ही मेरा ईमान। भंवर के बीच में तू कहता है थम जा, तू मेरी ताकत है, तू ही मेरा ईमान। बीत कल में तू साथ मेरे था, आज भी मेरे साथ है खड़ा, आने वाले कल में भी होगा। उठते हुए तूफानों में
पर तेरा बस ना चल सका, ऐसा कोई शस्त्र ना बना जो कर सकेगा मेरा सामना। उठते हुए तूफानों में तू ही मेरी चट्टान, बढ़ती हुई लहरों पे तेरे कदमों के निशान। उठते हुए तूफानों में तू ही मेरी चट्टान, बढ़ती हुई लहरों पे तेरे कदमों के निशान। நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே, புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே, வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்தது. என்னை எதிர்க்க கூடிய ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை.
रबो शिकरवा। यीशु राजा, मेरे यीशु राजा की हालेलुया हालेलुया हालेलुया। मेरे आत्मा मेरे प्राण नायक तेरे लिए है खुदावन। सारी स्तुति सारी आराधना सारी महिमा तुझे ही देते हैं खुदावन, क्योंकि तू योग्य परमेश्वर। हालेलुया। हर स्तुतियों के बीच में वास करने वाले पिता, इज़राइल की स्तुतियों के बीच में तू मंडलाने वाले परमेश्वर तेरा ही हो, तेरा ही स्तुति तेरे ही खुदावन महिमा आद सम्मानम देते हैं। ஆண்டவரே, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, ஐயா உமக்கே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். உந்த நாம மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த தேவனுடைய நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். हे अब्बा हे पिता कहकर बुलाने के लिए उस आत्मा को हम पाए हैं, उस परमेश्वर की नाम से जिसने उस आत्मा को हमें दिया है, उस परमेश्वर के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. இன்றைக்கு தந்தையர்கள் தினம். आज फादर्स डे है. ஒருவேளை நம்முடைய உலகத்தில் இருக்கிற தந்தைமார்கள் நம்மளை மறந்திருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். शायद इस दुनिया में हमारे शरीर की पिता जो है हमारे संग नहीं होंगे या हमें भूल जाते होंगे. ஆனால் பரலோகத்தின் தேவன் தந்தை நம்ம எல்லாம் ரொம்ப அதிகமாய் அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். लेकिन स्वर्गीय पिता जो है आपसे और मुझसे बहुत ही प्यार करते हैं, वो ख्याल रखते हैं. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. उनका अनुग्रह हमेशा के लिए होती है. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற தந்தையை காட்டிலும் நம்மை அவர் நேர்த்தியாய் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारे शरीर के पिता से बढ़कर वो हमारा स्वर्गीय पिता जो है हमें सुंदर तरीका से बहुत ही अद्भुत रीति से प्यार से हमें अगुवाई करने वाला है. நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். हमारे हाथ को पकड़कर वो हमें चलाते हैं, நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் हमें आशीषित करते हैं. வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक फादर्स को हम पिता परमेश्वर के नाम से हम स्वागत करते हैं, आशीषित करते हैं. தகப்பன்மார் என்கிற அந்த காரியம் தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். फादर या पिता जो है वो परमेश्वर की ओर से हमें मिला हुआ एक तोहफा है, यह बहुत बड़ी आशीर्वाद है. வேதத்தில் अनेक தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். बाइबल में कई पिता के बारे में हम पढ़ सकते हैं. முதலாவதாக பார்ப்போம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல. पहला हम देखेंगे उत्पत्ति 6वें अध्याय में 11வது வசனத்தை வாசிக்கும்போது जैसे वहां पर 11वें वचन में लिखा है, பூமியானது எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पृथ्वी किस तरह थी उस समय में करके लिखा है यहाँ पर. பூமியானது சீர்கெட்டதா இருந்தது. पृथ्वी बिगड़ चुकी थी. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. और उपद्रव से भर गई थी. அதை தேவன் பார்த்து மனுஷர்களை உண்டாக்கினதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாரா. जो परमेश्वर ने प्राणियों को और सारे जीव जंतु को सृष्टि के करी, इसके बारे में बहुत ही विलाप किया परमेश्वर ने. பூமி எங்கும் பாவம் நிறைந்திருந்தது. क्योंकि पृथ्वी भर के पाप से पृथ्वी पाप से भरी हुई थी. அந்த மத்தியில उसके बीच में ஒரு தந்தை இருக்கிறார். एक पिता रहते थे. அவர் பேர் தான் நோவா. उनका नाम ही नूह है. அவர் நீதிமானாய் காணப்பட்டார். वो धर्मी व्यक्ति था. ஆமென். आमीन. 9வது வசனத்தை வாசிக்கும்போது 9 वचन में हम देख सकते हैं, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். नूह धर्मी पुरुष और अपने समय के लोगों में करा था, और नूह परमेश्वर ही के साथ साथ चलता रहा. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். नूह परमेश्वर के साथ साथ चलता रहा था. ஆமென். आमीन. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இந்த பூமியும் இந்த உலகமும் எவ்வளவு சீர்கெட்டதா இருந்தாலும், इस पृथ्वी ये संसार जितने भी बिगड़ गई क्यों ना हो, எவ்வளவு பாவத்தில் நிறைந்திருந்தாலும், जितने भी पाप से भर गई क्यों ना हो, அந்த மத்தியில கூட उसके बीच में भी ஒரு தந்தை பரிசுத்தமாய் வாழ முடியும். एक पिता वो बिल्कुल पवित्र जी सकते हैं. ஒரு மனுஷன் அல்லது ஒரு குடும்பத்தின் தலைவர் நீதிமானாய் வாழ முடியும். एक व्यक्ति या एक परिवार का नेता जो है बिल्कुल एक धर्मी करा व्यक्ति रह सकते हैं. நோவா அப்படித்தான் அவர் வாழ்ந்து வந்தார். नूह वैसा ही जी रहे थे. ஆமென். आमीन. தேவன் நம்மை இப்படிப்பட்ட இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல தான் நம்ம வைத்திருக்கிறார்.
परमेश्वर आपको और हमको ऐसे ही पाप से भरा हुआ पृथ्वी में संसार में ही रखे हैं। எதற்காக வைத்திருக்கிறார்? इसलिए இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல इस पाप से भरी हुई जिंदगी में ஒரு சாட்சியாக, एक गवाह के रूप में, ஒரு பரிசுத்தமாக, एक पवित्रता से भर के தேவனுடைய பிள்ளையாய் परमेश्वर की संतान के रूप में வாழும்படியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். जीने के लिए परमेश्वर हम सबको यहाँ पर रखे हैं। நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது எல்லா இடத்துலயும் இப்படி பாவம் நடக்குது, நான் இப்படி வாழ முடியும்னு சொல்ல முடியாது. हम ये नहीं कह सकते हैं सारी जमीन सारे पृथ्वी पाप से भरा हुआ है, मैं कैसा जी सकता हूँ। நோவாவை போல நாம் நீதிமானாய் வாழ முடியும். नूह के समान हम बिल्कुल धर्मी जीवन जी सकते हैं। நோவாவை போல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க முடியும். नूह के समान परमेश्वर के साथ साथ चलता रह सकते हैं। தேவன் தம்முடைய சித்தத்தை அங்கு நிறைவேற்றுவதற்கு यहोवा परमेश्वर अपनी इच्छा को यहाँ पर पूरा करने के लिए இங்கு பூமியில நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். पृथ्वी में परमेश्वर नूह को चुन लिया था। ஆமென். आमीन। அவன் ஒரு சிறந்த தேவ மனிதன் மாத்திரமல்ல, वो केवल एक बहुत ही एक भक्त सिर्फ नहीं, அவன் ஒரு சிறந்த தந்தையாயும் இருக்கிறார். वो बहुत ही अच्छा एक पिता भी था अपने परिवार बच्चों के लिए। ஏனென்றால் இந்த நோவாவை குறித்து நம்ம எபிரேயர்ல வாசிக்க முடியுது. क्योंकि इस नूह के बारे में हम इब्रानियों की पत्री में पढ़ सकते हैं। நோவா தன் குடும்பத்தை காக்கும்படியாக नूह अपने परिवार को बचाव के लिए அங்கு பேழையை அவர் உண்டு वो பண்ணுகிறார். जहाज को उन्होंने बनाया। அப்போ ஒரு சிறந்த தந்தை एक बहुत ही अच्छा एक पिता जो है தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக अपने परिवार को बचाने के लिए தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராய் இருப்பார். परमेश्वर की इच्छा को पूरा करने वाला व्यक्ति होते हैं। இங்கு தேவன் நோவாவை தான் தெரிந்து கொள்ளுகிறார். यहाँ पर पिता परमेश्वर सिर्फ नूह को ही चुन लिया था। அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இங்க கொடுக்கிறார். यहाँ पर नूह के पास एक बहुत बड़ा प्रोजेक्ट को परमेश्वर ने दिया है। என்ன செய்கிற சொல்றார்? क्या किया है? 14 வசனத்தை நீங்க வாசிக்கும்போது 14 आयत से लेकर जब हम उत्पत्ति 6वें अध्याय में पढ़ेंगे तो நான் பூமியை அழிக்க போகிறேன், मैं पृथ्वी को नाश करने वाला हूँ, அதனால நீ எனக்கு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். इसलिए तू मेरे लिए एक बहुत बड़ा जहाज को बनाना करके परमेश्वर नूह को आज्ञा देते हैं। இந்த பேழையுடைய முழு டிசைனும் தேவன் கொடுக்கிறார். ये जहाज के प्रति सारे डिजाइन को यहोवा परमेश्वर ही नूह को दिया करते थे। நோவா ஒரு பெரிய இன்ஜினியர் கிடையாது. नूह एक बहुत बड़ा इंजीनियर नहीं था। நோவா ஒரு முன் அனுபவம் பெற்ற மனிதனும் கிடையாது. या नूह के पहले से ये ऐसा कुछ जहाज बनाते हुए कोई अनुभव भी नहीं था। தேவன் சொல்லுகிறார் நான் மழையை கொண்டு வர போகிறேன் என்கிறாரு. परमेश्वर कहते हैं मैं एक जल प्रलय को ले आना चाहता हूँ। அந்த மழையை கூட நோவா பார்த்ததில்ல. उसको भी उस बरसात के बारे में भी कोई नूह ने कभी नहीं देखा। வெள்ளத்தை கொண்டு வர போற வெள்ளத்தையும் நோவா பார்த்ததில்ல. बाढ़ या जल प्रलय को भी कभी नूह ने नहीं देखा। எதையுமே பார்த்ததில்ல. ऐसे कोई भी कार्य को नूह ने कभी नहीं देखा। புதியதாக ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. मतलब बिल्कुल एक नया नया कार्य दिया जा रहा है। நோவா என்ன செய்றார் தெரியுங்களா? नूह ने क्या किया पता है? 6ஆம் அதிகாரத்துல 6वें अध्याय में उत्पत्ति का 22ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும்போது 22वें वचन में जब हम पढ़ें, நோவா அப்படியே செய்தான். परमेश्वर की इस आज्ञा के अनुसार नूह ने किया। வசனம் சொல்லுகிறது தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். वचन कहती है परमेश्वर की इस आज्ञा के अनुसार नूह ने किया है। 7ஆம் அதிகாரத்துல 7वें अध्याय में 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 5वें आयत में நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். यहोवा की इस आज्ञा के अनुसार नूह ने किया है। தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். नूह ने जो परमेश्वर जो आज्ञा दिया है उन सारे आज्ञाओं के अनुसार पूरा किया है। ஆமென். ஆமென். அருமையான தந்தைமார்களே, परमेश्वर के प्रिय पिता, நம்முடைய குடும்பம் காக்கப்பட, अपनी परिवार बचाना है तो, அழிவிலிருந்து காக்கப்பட, उस नाश से बचना है तो, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து காக்கப்பட, इस पाप से भरी हुई जिंदगी में से बचने के लिए, ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை எழுப்புவதற்கு एक पवित्र वंश को खड़ा करने के लिए கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். यहोवा की वचन को हमें आज्ञाकारिता मानना चाहिए। நோவா அப்படியே கீழ்ப்படிந்தான். नूह वैसे ही जो परमेश्वर ने कहा वैसे ही उन्होंने किया। தேவன் சொன்னார் மழை வரப்போகுது, உடனே கீழ்ப்படிந்தார். परमेश्वर ने कहा बरसात होगी, उन्होंने मान लिया। அவர் கேட்கல மழைனா என்ன, மழை எப்படி வரும், அதை பத்திலாம் ஒண்ணுமே விசாரிக்கல. नूह ने कभी नहीं ये सवाल किया परमेश्वर के विरोध में बरसात मतलब क्या है, वो कैसा होगा,
क्यों आएगा ऐसा सवाल नहीं किया। எல்லா மிருகங்களை நீ பேழைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லும்போது அவர் தயங்கவில்லை. सारे जानवर को आपको इस जहाज के अंदर लेकर आना है करके जब परमेश्वर ने आज्ञा दिया तो उन्होंने क्यों करके सवाल नहीं करी। அந்த கொப்பேர் மரத்தினால தான் இந்த பேழையை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது கூட அவர் தயங்கவில்லை, கேட்கவில்லை. जब परमेश्वर ने उनसे कहा ये कोपेर की इस वृक्ष में से ही तुम्हें जहाज बनाना है करके तब भी नूह ने कोई सवाल नहीं करी। எந்த ஒரு சந்தேகப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால बिना संदेह परमेश्वर की वचन को आज्ञाकारिता रहा नूह ने, इसीलिए அவனும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டுச்சு. नूह और उनके परिवार बचाए गए। ஆமென், आमीन। இது சிறந்த தந்தையா இருக்கிறாருங்க. ये बहुत ही अच्छा एक पिता है नूह ने। எப்படி என்று சொல்றேன்னா, कैसा मतलब, இவர் கர்த்தருடைய சித்தத்தையும் அவர் செய்கிறார், इन्होंने परमेश्वर की इच्छा को भी पूरी किया அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய முழு குடும்பத்தையும் அங்க ஈடுபடுத்துகிறார், और उस परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए अपने सारे परिवार को भी उसमें उन्होंने इन्वॉल्व किया है। அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளோ, அவருடைய மருமகளோ இதை பத்தி எதையுமே கேள்வி கேட்கவில்லை. उनकी पत्नी क्या या उनके बच्चे, उनके बहुएं, किसी ने इनके विरोध कुछ भी सवाल नहीं करी। தேவன் சொன்னதை நோவா செய்தார், परमेश्वर जो कहा उन बातों को नूह ने माना, நோவா செய்ததை அவருடைய குடும்பம் செய்தாங்க. नूह ने जो कहा उस बातों को उनके परिवार ने माना। கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தந்தை, यदि परमेश्वर की आज्ञाकारिता रखने वाले एक पिता, அவருடைய குடும்பம் நிச்சயமாய் அவருடைய எல்லா விதமான ஊழியத்தில் அவங்க ரொம்ப உறுதுணையா இருப்பார்கள். अगर ऐसे पिता है तो परमेश्वर की बात को मानने वाला जरूर उनकी परिवार इस पिता की बात को मानेगी और सारी सेवकाई में उनकी साथ देगी। நோவா வெறும் இது மட்டும் செய்யலங்க, केवल इतना ही नहीं किया, नूह ने ஜனங்களுக்கு பிரசங்கமும் பண்ணாரு. और उन्होंने अपने लोगों को उस समय की संसार में रहने वालों को प्रचार भी किया। இங்கு கர்த்தர் கொடுத்த ப்ராஜெக்டையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर की ओर से मिला हुआ उस प्रोजेक्ट को, जो जहाज को बनाने वाले कार्य को भी किया था नूह ने। அதே சமயத்துல उसी के समय में அங்க மக்கள்கிட்ட போய் பிரசங்கமும் பண்ணுகிறார். लोगों के पास जाकर प्रचार भी किया। ஆமென், आमीन। வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்கிறார். आने वाले नाश के बारे में, जल प्रलय के बारे में उन्होंने चेतावनी दे रहे थे। தேவனை குறித்து அங்க பேசுகிறார். परमेश्वर के बारे में बता रहे थे, ஜனங்க கேட்கல, लेकिन लोग नहीं सुन रहे थे। ஆனாலும் பிரசங்கம் பண்றார். लेकिन फिर भी उन्होंने प्रचार किया। ஜனங்கள் கேலி கிண்டல் பண்றாங்க. लोग उनके विरोध में ठट्ठा करने, मजाक करने लगे। அதன் மத்தியிலையும் उनके बीच में भी இவர் மாத்திரம் केवल नूह ही நீதிமானாய் இருந்து एक धर्मी बनकर தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி अपने परिवार को बचाया, தன்னுடைய சந்ததியை தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததியாய் அங்கு வளர்க்கிறார். अपने वंश को परमेश्वर के योग्य चाल में चलाया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக கப்பல்ல இருக்கிறாங்க. कम से कम 1 साल से बढ़कर वो उसी जहाज में रहते थे। அந்த பேழையிலிருந்து வெளியே வரும்போது जब उस जहाज में से बाहर आए थे, எப்படி இருக்கும் தெரியுங்களா? अब जरा सा सोचिएगा उनका हालत कैसा होती। ஒரு வருஷத்துக்கு மேல லாக்டவுன்ல பூட்டிட்டது போல இருக்குது. जैसे कि 1 साल से ऊपर लॉकडाउन में आपको घर के भीतर रखा गया, उस तरह लगेगा। அங்க இருக்கிற ஜன்னலும் மூடப்பட்டு விட்டது. वहां की सारी खिड़कियां भी बंद है। இந்த பேழை எங்க போகுது தெரியாது. ये जहाज कहाँ जा रही है नहीं पता। எந்த ஸ்பீட்ல போகுது தெரியாது. कौन सा स्पीड में जा रही है वो भी नहीं पता। எந்த சைடுல போகுது தெரியாது. कौन सी दिशा में जा रही है नहीं पता। எந்த ஊர்ல போய் நிக்க போகுது தெரியாது. कौन सी गांव में जाकर वो रुकेगी मालूम नहीं। அவர் யார் கூட வாழ்ந்துட்டு இருந்தார் உள்ளார? लेकिन उन्होंने किसके साथ अपना जीवन बिता रहे थे नूह ने? எல்லா நாட்டு காட்டு மிருகங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. सारे घरेलू और जंगली जानवरों के बीच में वो जी रहे थे। திடீர்னு வெளியில இருந்து பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கும். अचानक बाहर से कुछ ऐसी आवाजें उनको सुनाई देगा होगा। எப்பதான் வெளியே போவேன்னு கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. उन्होंने इस तरह सोचा होगा, कब हम बाहर चले जाएंगे, எப்ப வெளியே போய் இந்த உலகத்தை நான் பாப்பேன், कब बाहर जाकर इस दुनिया को देखेंगे। பல காரியங்களை யோசிச்சிருக்கலாம். ऐसे कई बातें उनके दिमाग में होगा। இப்ப வெளியே போறாங்க. अब वो जगह से बाहर आ रहे थे। அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? उन्होंने जो किया है पहला कार्य क्या है पता? கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டினார். यहोवा परमेश्वर के लिए उन्हें बलि चढ़ाई। ஹல்லேலூயா, हालेलुया। என்னை அழிவிலிருந்து காத்தீங்களே, मुझे नाशवान से प्रभु ने तू बचाया என் है, குடும்பத்தை காத்தீங்களே, मेरे परिवार को बचाया है। நன்றி ராஜா. धन्यवाद परमेश्वर। ஆமென். आमीन। ஒரு துதிக்கிற தகப்பன். एक स्तुति करने वाला एक पिता। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நாம் நம்முடைய குடும்பம் காக்கப்படணும். हमारे और हमारे परिवार बचने के लिए சந்தேகப்படாமல்
बिना संदेह கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, परमेश्वर के वचन को विश्वास करना चाहिए, சுவிசேஷம் அறிவிங்க, सुसमाचार सुनाना है, குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. अपने परिवार को तैयार करना है। கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. प्रभु आपके संग रहें। இன்னொரு ஒரு தந்தையை குறித்து நான் பார்க்க और போகிறோம். एक पिता के बारे में हम पढ़ें, அவர் பேர் யோபு. उनका नाम है अय्यूब। இந்த யோபுவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கோம். अय्यूब के बारे में हम सब जानते हैं। அவரும் ஒரு சிறந்த தகப்பன். वो भी एक बहुत अच्छा एक पिता है। எடுத்து வாசிப்போம் யோபு 1வது அதிகாரத்துல. पहला अध्याय अय्यूब की किताब के ओर पलटे, அதுல 5வது வசனத்தை வாசிக்கும் போது 5वीं आयत में யோபு 1:5 எடுத்து வாசிப்போம். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கங்களின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களிலெல்லாம் செய்து வருவான். जब जब बोझ के दिन पूरे हो जाते तब तब अय्यूब उन्हें बुलवाकर पवित्र करता और बड़े बोर को उठकर उनकी गिनती के अनुसार होम बलि चढ़ाता था, क्योंकि अय्यूब सोचता था कदाचित मेरे लड़कों ने पाप करके परमेश्वर को छोड़ दिया हो। इसी रीति अय्यूब सदैव किया करता था। இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களிலே செய்து வருவார். इसी रीति अय्यूब सदैव किया करता था। இதுதான் அவருடைய ரொட்டீன் பழக்க வழக்கமா இருந்தது. यही उनकी आदत है। அதிகாலை எழும்பி बोर को उठकर பிள்ளைகளை அழைத்து அனுப்பி अपने बच्चों को बुलवाकर அவர்களுக்காக இங்கு தகன பலி செலுத்துகிறவராய் இருக்கிறார். उनके लिए होम बलि चढ़ाया करता था। என்ன நினைக்கிறார் அவர்? वो क्या सोचते थे? ஒருவேளை என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கலாமே, अगर शायद मेरे बच्चे कुछ गलती किए क्यों ना हो। அப்ப பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். अपने बच्चों के प्रति कितना वो ख्याल करते थे। பிள்ளைகளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து அவர் எவ்வளவு கவனமாய் இருக்கிறார். अपने बच्चों की पवित्र जीवन के प्रति वो बहुत ही सावधान रहते थे। பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவன் ஒரு நாள் இந்த உலகத்தின் பக்கம் போக கூடாது என்பதை ரொம்ப கண்ணும் கருத்துமாய் அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். अपने बच्चों की जिंदगी कभी भी इस दुनिया के साथ ही नहीं होना चाहिए करके इन बातों में बहुत ही वो ध्यान से रहा करते थे। ஏனென்றால் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பரலோகத்துல வாழலங்க. क्योंकि हम सब एक स्वर्ग में नहीं जी रहे हैं। நம்ம எல்லாரும் பாவிகள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். जरूर हम सब पापमय दुनिया में जीते हैं। இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. ये दुनिया पाप से भरा हुआ है। பாவம் எதன் மூலமாக வருவதற்கு பல வழிகள் உண்டு. पाप कैसे भी आ सकती है। பிசாசன் எப்படி வேணாலும் நம்மளை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். शैतान कैसे हमें फाड़ डालें करके एक हमारे चारों तरफ घूमते रहता है। நம்முடைய குடும்பங்களை கெடுக்க வேண்டும் என்று, हमारे परिवारों को वो बिगाड़ दे, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் हमारे என்று. बच्चों की जीवन को बिगाड़ दे। இந்த மத்தியில ஒரு தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? लेकिन इनके बीचों में एक पिता होने के नाते उस पिता को क्या करना चाहिए? ஒவ்வொரு நாளும் हर एक दिन நம்முடைய பிள்ளைகளை अपने बच्चों को அதிகாலையில எழுப்பி बोर को उठाकर அவர்களுக்காக उनके लिए நாம் ஜெபிக்க हम வேண்டும். प्रार्थना करना चाहिए। ஆமென். आमीन। ஒரு சிறந்த தகப்பன் एक बहुत ही अच्छा पिता जो है பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவனாய் अपने இருப்பான். बच्चों के लिए प्रार्थना करता है। ஒரு சிறந்த தகப்பன் एक अच्छी पिता जो है பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து ரொம்ப கவனம் अपने செலுத்துகிறவனாய் बच्चों के இருப்பான். पवित्र जिंदगी के बारे में बहुत ही ख्याल रखते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவங்க பிள்ளைங்க ரொம்ப பெரிய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. यहाँ पर जरूर उनके बच्चे बहुत बड़े बड़े होते होंगे। அந்த பெரிய பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு விடவில்லை. शायद ये तो बड़े हो गए, इनको सब मालूम है करके इन्होंने छोड़ा नहीं। अय्यूब ने எவ்வளவு தான் பெரிய பிள்ளையானாலும் जितने भी बड़े हो गए क्यों ना हो, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, वो परमेश्वर की ओर से मिला है। கர்த்தருடைய ஈவு, परमेश्वर का संतान है। கர்த்தருக்கு என்று நான் வளர்க்கணும். परमेश्वर की तोहफा है, तो हमें परमेश्वर के लिए अपने बच्चों को पालना चाहिए। ஒவ்வொரு நாளும் हर एक दिन, காலை நேரத்துல हर बोर को, இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாக इस दुनिया को सामना करने से पहले என்னுடைய பிள்ளைகள் இந்த போனையோ மற்ற காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக अपने बच्चे ये फोन या बाकी चीजों को ध्यान देने से पहले என் பிள்ளைகள் தேவனை பார்க்கணும். मेरे बच्चे परमेश्वर की ओर ताकते रहना கர்த்தருடைய चाहिए। பிரசன்னத்தை தேடி வரணும். परमेश्वर की उपस्थिति को खोजी करना चाहिए। அப்படிப்பட்ட உள்ள நிறைந்த தந்தைமார்கள் எனக்கு வேண்டும். ऐसे भरे हुए दिल के पिता की आज जरूरत है। ஆமென். आमीन। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, இதான் யோபு வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இந்த குடும்பத்தை குறித்து அவர் எவ்வளவு பாரப்பட்டவராக अय्यूब के இருக்கிறார். जीवन में देखिए उन्होंने अपने परिवार के प्रति
प्रति कितना वो ख्याल करता था। இந்த யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். इस अय्यूब के प्रति परमेश्वर की खुद गवाह बताते हैं। என்ன சொல்லுகிறார்? क्या कहते हैं? 1 அதிகாரத்துல पहला अध्याय में 8 வசனத்துல சொல்லுகிறாரு, 8वीं आयत में प्रभु कहते हैं, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? यहोवा ने शैतान से पूछा, क्या तूने मेरे दास अय्यूब पर ध्यान दिया है? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லையா. क्योंकि उसके तुल्य खरा और सीधा और मेरे भय मानने वाला और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई नहीं है. ஆமென். ஆமென். கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஒரு தந்தைமார்கள் வேண்டுங்க. यहोवा गवाही देने वाला ऐसे पिता की जरूरत है. ஆமென். आमीन. அது யார்ட்ட சாட்சி கொடுக்கிறா தான் ரொம்ப முக்கியம். वो भी किससे वो गवाही देते हैं वो बहुत मुख्य बात है. சாத்தானை கூப்பிட்டு சாட்சி கொடுக்கிறாரு. शैतान से बुलाकर उनसे गवाही बताते हैं. சும்மா இருக்கிற சாத்தானை கூப்பிட்டு என் யோபுவை பாத்தியா கவனிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து அவ்வளவு விசேஷித்தமாய் சொல்லுகிறாரு. जो शैतान था उनको भुलवा कर परमेश्वर कहते हैं, देखो मेरे दास को वो कितना कड़ा व्यक्ति, अच्छा व्यक्ति करके उनसे प्रभु कहते हैं. ஆனா சாத்தான் சொல்றான், लेकिन शैतान ने कहा, நீங்க தான் அவனுக்கு எல்லாம் வேலி அடிச்சு பாதுகாக்கிறீங்களே, எல்லாத்தையும் எடுத்துருங்க, அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கறானுங்கறான். आप तो उनके चारों ओर भाड़ा बांध कर रखा है, अगर उस भाड़ों को आप निकाल देंगे तो फिर देखेंगे वो कैसा रहेगा. இப்ப யோபுக்கு ஒரு சோதனை வருகிறது. अब अय्यूब के पास एक परीक्षा आई. அந்த நேரத்துல யோபு சோர்ந்து போனாரா? उस वक्त में अय्यूब क्या निराश हो गया? क्या தன்னோட ஜெபத்தை முடித்து கொண்டாரா? अपनी प्रार्थना को खत्म कर लिया है? தன்னுடைய क्या ஆராதனை முடித்தாரா? अपनी आराधना को खत्म कर लिया है? क्या இல்லவே இல்லையே. नहीं. அந்த 11 வசனத்தை 21 வசனத்தை வாசிக்கும்போது 21वीं आयत में लिखा है, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். वो इस तरह कहते हैं, यहोवा ने दिया, यहोवा ने ले लिया. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் यहोवा உண்டாவதாக. के नाम की धन्य हो. யோபு பாவமே செய்யவில்லை, अय्यूब कभी पाप नहीं किया தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. और परमेश्वर पर उन्होंने कुछ भी दोष नहीं लगाया. ஆமென். आमीन. ஈவன் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து விட்டாருங்க. यहाँ तक कि अय्यूब के सारे बच्चे भी मर चुके थे. ஆனாலும் फिर भी அவருடைய ஆராதனை ஒரு நாளும் மரிக்கவில்லை. अय्यूब की आराधना कभी नहीं मरा. ஆமென். आमीन. இவ பழைய ஏற்பாட்டு ஒரு பக்தனா இருந்தாலும் यदि ये पुराना नियम का एक भक्त क्यों ना हो, அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை அங்க பார்க்கிறார். वो जी उठा यीशु मसीह को दर्शन पाया. யோபு 19:25 வாசிக்கும்போது अय्यूब 19 का 25वीं आयत में, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். मुझे छुड़ाने वाला मेरा उद्धार करता वो जिंदा है, वो अंत में पृथ्वी पर खड़ा होगा करके यहाँ पर अय्यूब कहते हैं. 27ல और 27 में, அவரை நானே பார்ப்பேன், उसका दर्शन मैं आप अपनी आंखों से अपने लिए करूंगा அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். और कोई दूसरा नहीं. ஆமென். आमीन. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் இங்கே பார்த்துட்டாருங்க. जी उठा यीशु मसीह के दर्शन को अय्यूब ने यहीं पर ही देख लिया है. இந்த சூழ்நிலையில கூட ऐसे परिस्थिति में भी யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார். अय्यूब अपने दोस्तों के लिए, मित्रों के लिए प्रार्थना करी. ஆமென். आमीन. ஜெபிக்கிற தந்தைமார்கள் வேண்டும். प्रार्थना करने वाले पिता की जरूरत है. தன்னுடைய குறையை இங்க சொல்லல, अपनी कमियों को उन्होंने नहीं बताया, தன்னுடைய நஷ்டத்தை பத்தி பேசல, अपनी नष्ट के बारे में नहीं बताया. ஏன் ஆண்டவர் செஞ்சிட்டார், ஏன் பல கேள்விகள் எல்லாம் எழுப்பல. क्यों परमेश्वर, क्यों मेरे जीवन में आप ऐसा कार्य किया करके क्यों करके उन्होंने सवाल नहीं करी, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். लेकिन औरों के लिए उन्होंने प्रार्थना किया. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். यहोवा परमेश्वर उस प्रार्थना को सुना है. ஹalleluya. आमीन. மூன்றாவதாக ஒரு தந்தையை குறித்து பார்க்க போகிறோம். तीसरा एक पिता के बारे में हम देखें, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தந்தை. जैसे हम सब जानते हैं, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். लूका रचित सुसमाचार 15वें अध्याय में, அங்கு ஒரு தந்தைக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. यहाँ पर 2 बेटे थे एक पिता को. அவர்களை இளையவன் தகப்பனை நோக்கி சொல்றாரு, ஆஸ்தில எனக்கு பங்கு தாருங்க என்று சொல்கிறார். उसमें से दूसरा बेटा ने अपने पिता से सारी संपत्ति को मांगा. அவர் தந்துட்டாரு. उन्होंने दे दिया उनके पिता ने. இந்த பையன் தூர தேசத்துக்கு போயிறான். ये छोटा बेटा ने दूर देश की ओर चला गया. எல்லாத்தையும் அநியாயமா செஞ்சிட்டு யாரு अपने सारे संपत्ति को खर्च कर लिया अन्याय में. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. अब सब कुछ उनके पास खत्म हो गया है. ஒண்ணுமே இல்ல. कुछ नहीं है. பசி எடுக்குது. उनको भूख लगी. இப்ப ஒரு முடிவு பண்றாரு. अब उन्होंने एक निर्णय लिया. லூக்கா 15:17 வாசிக்கும்போது लूका 15 में और 17वीं आयत को पढ़ेंगे. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு
பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லான்னு அவர் பேசிக்கிட்டார். जब वह अपने आप में आया तब कहने लगा, मेरे पिता के कितने ही मजदूरों को भोजन से अधिक रोटी मिलती है और मैं यहाँ भूखा मर रहा हूँ. अब उठकर अपने पिता के पास जाऊंगा और उससे कहूँगा कि पिताजी, मैंने स्वर्ग के विरोध में और तेरी दृष्टि में पाप किया है. अब इस योग्य नहीं रहा कि तेरा पुत्र कहलाऊं. मुझे अपने एक मजदूर के समान रख ले. இப்ப இவர் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வருகிறாரு. अब वह उठकर अपने पिता के पास चला. பல நாள் கழிச்சு வர்றாருங்க. कई दिनों के बाद वो लौट आया. ரொம்ப பசியில வர்றாரு. बहुत ही भूखे से वो आ रहा है. முடியெல்லாம் வெட்டி இருக்க மாட்டாரு. शायद उनकी बाल काटा नहीं होगा. பண்ணி வளர்த்த அந்த இடத்துல இருந்து இப்ப வருகிறாரு. जहाँ से स्वरों को पालन पोषण किया करते थे उसी जगह में से वो आ रहा है. குளிச்சு கூட இருக்க மாட்டாரு. उन्होंने कभी नहाया नहीं होगा. அவர் ஆளே உருவமே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். उनका चेहरे भी बिल्कुल थोड़ा अलग तरीका से दिखाई देता होगा. இவர் புறப்பட்டு வந்துட்டே இருக்கிறாரு. जो वो आ रहे थे தூரத்துல இருந்து தகப்பன் பார்க்கிறார். दूर में से उनको पिता ने इन्हें देखा. ஆமென். आमीन. நல்ல தகப்பன் एक बहुत ही अच्छा पिता जो है வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். वो इंतजार किया. காத்து கொண்டே இருக்கிறார். उन्होंने अपने बेटे के लिए इंतजार रहा. எப்ப வருவா, कब वो आएगा, எப்ப வருவாங்க, कब वो आएगा. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். वो देखती रहा. அவன் ரொம்ப தள்ளாடி தள்ளாடி வருது இருக்கிறாரு. शायद उन्होंने बहुत ही धीरे धीरे आया होगा. பயந்து பயந்து வந்துட்டு இருப்பாரு. डर के मारे आया होगा. என்ன செய்யறா தெரியுமா தகப்பனு? लेकिन पिता ने क्या किया पता है? 20 வசனத்தை வாசிக்கும் போது 20वीं आयत में எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தானா. तब वह उठकर अपने पिता के पास चला. वह अभी दूर ही था कि उसके पिता ने उसे देखकर तरस खाया और दौड़कर उसे गले लगाया और बहुत चूमा. ஆமென். आमीन. ஒரு பையன் செய்யறதை காட்டிலும் மேலான காரியத்தை இந்த தகப்பன் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. एक अपना बेटा से भी बढ़कर यहाँ पर अब पिता ने कार्य करते हैं. தகப்பன் என்ன பண்றா தெரியுங்களா? पिता ने क्या किया? தூரத்துல இருக்கும்போதே பார்த்துட்டாரு. दूर जब उनके बेटे आ रहे थे तभी देख लिया. வரட்டும் வரட்டும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிலாம் பேசல. आने दो देख लूंगा करके ऐसा नहीं कहा. அவருடைய மனது அப்படியே உருகுது. उनके मन में तरस आया. கண்ணு பாக்குது, आंख देख रही है, இருதயம் உருகுது, दिल बिल्कुल तरस खा रही है கால் ஓடுது, और उनका पैर दौड़ने लगा. அவர் கையை அவனை கட்டி பிடிக்குது, उनका हाथ उनको गले लगाने लगा முத்த கொடுக்கிறாரு. और वो चुमा देने लगा. அவன் என்னென்னமோ சொல்றான். वो कुछ बातें बोल रहा था. ஆண்டவரே உமக்கு விரோதமாய் அப்படி இப்படி பாவம் செய்தேன், தப்பு செய்தேன், வேலைக்காரனா வச்சுக்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. वो बेटा कहता है पिताजी मुझे माफ कर देना, मैं ऐसा कर दिया वैसा कर दिया, मुझे एक नौकर की तरह रख लेना, ऐसे कई बातें कहता है. இதெல்லாம் தகப்பனுடைய காதுலே போல. ये सारी बातें पिताजी के कानों में नहीं गया. தகப்பன் என்ன பண்றாரு? लेकिन पिताजी ने क्या किया? 22 வசனத்துல 22वीं वचन में தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு மோதிரத்தை கொடுங்க, இவனுக்கு பாதரட்சை கொடுங்க, இவனுக்கு பெரிய விருந்து கொடுங்க என்று சொல்லி தகப்பன் அவர் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. परंतु पिता ने अपने दासों से कहा, इसे अच्छे से अच्छा वस्त्र निकाल कर उसे पहनावो और उसके हाथ में अंगूठी और पांवों में जूतियां पहनावो और भला हुआ पशु लाकर मारे ताकि हम खाएं और अनंत मनाएं. हालेलुया. इस तरह उनके पिता ने कह रहे थे. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. காணாமல் போனவன், वो खो गया था, மரித்து போனவன், वो मर गया था, பிரிந்து போனவன், वो छोड़कर चला गया என் था, அன்பை விட்டு போனவன் मेरे प्यार से दूर हो गया था, மீண்டும் வருகிறான். लेकिन वो वापस आया. அழைத்து पिता ने क्या किया? उन्हें बुलाया, அவனை நேசித்து उन्हें प्यार किया. அவன் இழந்தவள் எல்லாவற்றையும் மீண்டும் இரட்டிப்பாய் கொடுக்கிறவர் जो தான். जो कुछ उन्होंने खो दिया था उन सारी बातों को 2 गुना उन्हें वापस लौटाया. அவர் தான் நல்ல தகப்பன். वही एक अच्छा पिता है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. பழைய காரியங்களை குறித்து பேசி 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 ஒரு மனுஷன இருதயத்தை நோவடிக்க வேண்டாம். पुराने बातों को बोल बोल कर एक व्यक्ति की दिल को तोड़ना नहीं चाहिए. அநேக தகப்பன் என்ன செய்றாங்க? आज कई पिता लोग क्या करते हैं? குடும்பத்தில் இருக்கிற பழைய பழைய காரியத்தை परिवार की पुराने पुराने बातों को
திருமணத்துல நடந்த காரியம், जो शादी के समय पर हुआ था वैसे बातों को 10 வருஷம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் எல்லாம் சொல்லி 10-20 सालों के पहले जो भी बातें हुआ था उन बातों को कह कर உங்க வீட்ல அப்படி சொன்னாங்க, तेरे घर पर इस तरह कहा, எங்க வீட்ல இப்படி நடந்துக்கிட்டாங்க, तेरे घर पे ऐसा हुआ, பழைய காரியத்தை சொல்லி ऐसे पुराने बातों को बोलते बोलते தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உடைத்து விடுகிறோம். परमेश्वर की उपस्थिति को हम तोड़ डालते हैं, மன்னிப்போம், हम क्षमा करें, மறந்து விடுவோம். भूल जाएं। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर हमारे साथ है। ஆமென், आमीन, ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு தகப்பன்மாருடைய காரியங்கள் மாற வேண்டும் இன்றைக்கு. हर एक पिता की कार्य बदलना चाहिए। தகப்பன்மார்கள் தான் வீட்டுடைய தலைவராய் இருக்கிறார்கள். पिता ही घर का नेता है। கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். परमेश्वर के डर भय मानकर परमेश्वर के मार्ग पर जो चलता है वही धन्य है। जो कई परमेश्वर के डर भय मानकर परमेश्वर के मार्ग पर चलते हैं वही धन्य है। அப்படிப்பட்ட பயப்படுகிற தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தந்தை இருக்கும்போது ऐसे परमेश्वर के डर भय मानने वाले एक पिता होंगे तो அவருடைய மனைவி எப்படி இருப்பார்கள்? வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார்களா? उनकी पत्नी कैसे होंगे? अपने घर के भीतर और फलवंत दाखलतासी होगी। அவருடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். उनके बच्चे जलपाई के वृक्ष के समान होंगे। சியோனிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். सिय्योन से प्रभु आपको आशीषित करेंगे। ஆமென், आमीन। தேவனுக்கு பயப்படுகிற தந்தைமார்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் எழுப்புவாராக. परमेश्वर के डर भय मानने वाले पिता को परमेश्वर आपके हर एक के घरों में खड़ा करने पाए। நீதிமான்களை கர்த்தர் எழுப்புவாராக. धर्मी लोगों को प्रभु खड़ा करें। குடும்பத்துக்கு குறித்தான ஒரு பாரம் கரிசனை உடையவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. अपने परिवार के प्रति तरस खाने वाले, अपने परिवार के प्रति जिम्मेदारी रखने वाले पिताजी को प्रभु खड़ा करें। பிள்ளைகளுக்காக சாட்சியாய் இருக்கிற தந்தைமார்களை எழுப்புவாராக. अपने बच्चों के सामने एक गवाह के रूप में खड़े होने वाले पिताजी को परमेश्वर खड़ा करें। இழந்த போன ஜனங்களை மீண்டும் ஆணுடைய பக்கம் சேர்ப்பதற்காக அப்படிப்பட்ட தந்தை பாசமுள்ள தந்தைகளை கர்த்தர் எழுப்புவாராக. जो खो गए अपने बच्चों को वैसे वापस प्रभु के प्यार में लौटाने वाले पिताजियों को परमेश्वर खड़ा करें। எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर நாம் ஆராதிக்கிற நல்ல தகப்பன் உண்டு. हमारे लिए ऐसा एक पिता जो है जिसकी हम आराधना करते हैं वो भला है। ஆமென், आमीन। அவர் நல்ல தகப்பனாய் वो இருக்கிறார். भला है। அவருக்கு இன்றைக்கு நம்ம அவரை அப்பா என்று சொல்லி கூப்பிடும்போது आज भी जब हम पुकारते हैं अब्बा करके அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். वो हमारी आवाज को सुनते हैं, நமக்கு செவி கொடுக்கிறார். हमारी और कान लगाते हैं, நம்முடைய பிள்ளை என்று அவர் கூப்பிடுகிறார். हमें मेरी संतान करके वो कहते हैं। எவ்வளவு ஒரு பெரிய ஐக்கியம்! कितनी अच्छी एक एकता है। அந்த தேவன் அந்த தந்தை அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். ये पिता इतना पवित्र है, इतना धर्मी है, ஆனா நாம் கூப்பிடும்போது लेकिन जब हम पुकारते हैं तो அவர் உடனே செவி वो கொடுக்கிறார். तुरंत ही अपना कान हमारी ओर लगाते हैं। ஆபத்து நேரத்தில் நான் கூப்பிடும்போது संकट के समय जब हम पुकारते हैं तो எனக்கு செவி கொடுக்கிறாரு. मेरे लिए अपना कान लगाकर सुनते हैं, எனக்கு விடுதலை தருகிறாரு. मुझे छुटकारा करते हैं, என்னை திருப்திப்படுத்துகிறவராய் मुझे இருக்கிறார். तृप्त करते हैं। இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய தந்தையை காட்டிலும் इस दुनिया में रहने वाले मेरे शरीर के पिता से बढ़कर என் பரலோகத்தின் தந்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கிறார். मेरा स्वर्गीय पिता मेरे लिए बहुत ही एक आशीष का कारण है। இந்த உலகத்தில் இருக்கிற தந்தையே நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்து இவ்வளவு அதிகமாய் திட்டம் பிளான் பண்ணுகிறாரு. यदि इस दुनिया में रहने वाले पिता ही अपने बच्चों के प्रति बहुत ही प्लान करते हैं, उनके लिए कई योजना करते हैं तो ஆனா பரலோகத்தின் தந்தை लेकिन हमारा स्वर्गीय पिता அதை காட்டிலும் उससे बढ़कर நான் என்னை குறித்து யோசிக்கிறதை காட்டிலும் मैं अपने प्रति सोचने से बेहतर அவர் அதிகமாய் वो ज्यादा என்னை குறித்து मेरे बारे में அவர் யோசிக்கிறார், वो सोचते हैं, திட்டமிடுகிறார், वो उपाय करते हैं நேசிக்கிறார், और मुझसे प्यार करते हैं, உதவி செய்கிறார், सहायता करते என்னை हैं, உயர்த்தி வைக்கிறார். मुझे ऊंचा स्थान में खड़ा करते हैं। ஆமென். आमीन। அந்த நல்ல தந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? उस भला परमेश्वर के लिए हम परमेश्वर को धन्यवाद करें क्या? கண்களை மூடிச்சோம். आइए अपने आंखें बंद करें, प्रार्थना நல்ல करें। பிதாவே நன்றி செலுத்துகிறோம் भला சுவாமி. परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं। இந்த வேளையிலே எங்களுடைய சபையில எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தந்தைமார்களுக்காக நன்றி ராஜா. इस समय में खुदावन हमारे परिवार में, हमारे कलिसिया में जितने पिता है उन सब के लिए हम प्रभु तेरा धन्यवाद करते हैं। எங்க வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த இந்த மாம்சத்துல கொடுத்த தந்தைக்காக நன்றி ராஜா. हमारे जीवन में भी आपने हमारे लिए दिया है उन शारीरिक तौर के पिता के लिए प्रभु हम तेरा धन्यवाद करते हैं। அவர்கள் எங்களை வளர்த்தார்கள், उन्होंने हमें पालन पोषण किया, படிக்க வைத்தார்கள், हमें पढ़ाई किया, எங்களை ஆளாக்கினார்கள். हमें बढ़ाया, அவர்களுக்காக நன்றி. उनके लिए हम धन्यवाद करते हैं। அதே நேரத்துல उसी समय நாங்கள் हम ஒரு சிறந்த தந்தையாய் விளங்க
हम भी एक अच्छे पिता के तौर पे होने के लिए ஒரு நோவாவை போல ஒரு நீதிமானாய், एक नूह के समान एक धर्मी व्यक्ति, ஒரு யோபுவை போல பிள்ளைகளுக்காக ஆராதிக்கிறவனாய், अय्यूब के समान बच्चों के लिए बलि चढ़ाने वाले व्यक्ति, ஒரு நல்ல தந்தையாய், एक अच्छे पिता के समान எங்கள் குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக अपने परिवार को नाश से बचाने के लिए ஒரு சிறந்த தந்தையாய், एक अच्छे पिता के समान வேதத்தின் அடிப்படையில் காணப்படுகிற ஒரு தந்தையாய் बाइबल की वचन के अनुसार चलने वाले एक पिता के समान எங்களை ஆசீர்வதிப்பீர், हमें आशीष कर, எங்களை ஆசீர்வதிப்பீர். हमें आशीष कर। ஒவ்வொரு தந்தையை நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ऐसे ही हर एक पिता जो इस वचन को सुन रहे हैं, हर एक को इसी तरह हम आशीषित करते हैं। ஒரு தந்தைக்கு வேண்டிய எல்லா விசேஷத்தை கிருபைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தையும் நீர் தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். एक पिता के लिए जो जो होना चाहिए विशेष बातों, परमेश्वर की डर भय मानना, परमेश्वर की राहों पर चलना, उन हर एक आशीषों को आज तू दे खुदावन। எங்களுடைய பிள்ளைகளுக்கு, हमारे बच्चों के लिए, எங்களுடைய குடும்பத்திற்கு, हमारे परिवार के लिए, எங்களுடைய சந்ததிக்கு, हमारे वंश के लिए, தந்தையாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் जो पिता होने के नाते हम सब சாட்சியாய் வாழ கிருபை गवाही के रूप में जीने के लिए मदद कर रहा है। ஆசீர்வதிங்க, आशीष कर, பலப்படுத்துங்க. बल दीजिए। துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति महिमा आदर तुझे देते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे पिता परमेश्वर। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. प्रभु परमेश्वर आप सबको आशीषित Thank करें। you. Praise the Lord. I wish you all a happy Father's Day. God bless you all.